ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை வென்ற திமிரே நாவல் பகுதி 27. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மௌனிகா அக்னியோடு அந்த காட்டிற்குள் இருக்கும் அழகான ஏரி, குளம், நீர்வீழ்ச்சிகளை பார்த்து ரசித்தபடியும் செல்போனில் புகைப்படம் எடுத்தபடியும் நடந்து வர மனதில் 1000 கேள்விகளோடும் குழப்பங்களோடும் அவளோடு நடந்தாள் அக்னி. குழப்பமான அக்னியின் முகத்தை இடையிடையே பார்த்த மௌனிகா இறுதியில், என்ன அக்னி, என்னாச்சு? உன் முகமே சரியில்லையே என்று கேட்டாள். மௌனிகா, நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? இல்ல கேளு. உனக்கும் கார்த்திக் சாருக்கும் இப்பவும் தொடர்பு இருக்கா என்று கேட்டாள். தொடர்பா? ஆமா. இல்ல, நீ எங்க 2 பேரையும் என்ன நினைச்ச? கள்ள காதலன் காதலினா? அப்படி இல்ல, வேற எப்படி? நாங்க 2 பேரும் அவ்வளவு சீப்பானவங்க கிடையாது. சிறிது கோபமாக மௌனிகா கூறவும் அந்த வளைவை தாண்டி வேதாவும் பூமியும் வரவும் சரியாக இருந்தது. அக்னி மௌனிகா இருவரையும் கண்டதும், என்ன 2 பேரும் காட்டு சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டான் பூமி. இருவரும் பதில் கூறவில்லை. இருவரின் முகமும் இருண்டு கிடப்பதை கண்ட வேதா, அக்னி ஏதாவது தவறாக அவளிடம் பேசிவிட்டாளோ என்று பயந்தான். என்னாச்சு மௌனிகா, முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? வேதா கேட்க, வேதா, நீங்க என்னுடைய முன்னாள் காதலன்னு தெரிஞ்சதும் அக்னிக்கு ஒரு சந்தேகம். வேதா அக்னியை பார்த்தபடி, சந்தேகமா? டீச்சர் அம்மாவுக்கு என்ன சந்தேகமா? அக்னி தன் முகத்தை விடக்கென்று திருப்பிக் கொண்டாள். நாம 2 பேரும் இப்பவும் ரிலேஷன்ல இருக்கோமான்னு கேக்குறா. அவ்வளவுதானா? இதை விட பெரிய எதையாவது கேட்டிருப்பாளோன்னு எதிர்பார்த்தேன். மனதில் நிம்மதி பெருமூச்சு விட்டவன், அதுக்கு நீ என்ன சொன்ன? நாம 2 பேரும் அந்த அளவு சீப்பானவங்க இல்லன்னு சொன்னேன். ஓ, நீங்க 2 பேரும் அவ்வளவு சீப்பானவங்க இல்லையா? அதனாலதான் பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டீங்களாக்கும்? அக்னி கோபமாக கேட்டாள். ஏய், கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திச்ச மகிழ்ச்சியில உன்ன கூட தான் நான் கட்டி பிடிச்சேன். அது மாதிரிதான் இது. அது எப்படி மௌனிகா அது இது ஒன்னாகும்? புரியல? புரியற மாதிரியே கேக்குறேன். அன்னைக்கு கோயில்ல நீதான உன்னுடைய புருஷன்கிட்ட உனக்கு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்ன. ஓ நோ, அத நீயும் கேட்டியா? எஸ், உன் வாயாலேயே உன் புருஷன்கிட்டயே உங்க 2 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு நீயே சொன்ன. அதுவும் ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டதா வேற சொன்ன. நீயே சொல்லும் போது நான் சொல்றது தப்பா? அக்னி, இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு இருந்திருந்தா நீ அதை அப்பவே என்கிட்ட கேட்டிருக்கலாமே. நீதான் என்ன மறந்துட்டு அப்படியே போயிட்டியே. ஓ, அதனாலதான் நான் தப்பானவன் நினைச்சு அன்னையில இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிக்கிட்டியா? அக்னி பதில் எதுவும் கூறவில்லை. நீ பாரு, எனக்கு என் கணவரை பிடிக்கல, ஆனாலும் அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். அதையும் மீறி அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் கூட வாழ எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அவரை பழி வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். சரி, அது பொய்யாவே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு நாள் உன்னை சந்திக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு வரும்போது நீ உன்னுடைய ஃப்ரெண்டு தீபா கூட கோயிலுக்கு வந்திருந்த. அப்ப நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட உன் வயிற்றுல வளர்ற குழந்தை இவரோடதுன்னு சொன்னத என் காதால நானே கேட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? மௌனிகாவுக்கு அதிர்ச்சி, வேதாவுக்கும் தான். பூமியும் அதிர்ச்சியோடு தான் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். மௌனிகாவின் விழிகள் பயந்தபடியே வேதாவை பார்த்தது. என்ன மௌனிகா, அக்னி சொல்றது உண்மையா? எஸ் என்றவளின் தலை கவிழ்ந்தது. அது எப்படி மௌனிகா? அவள் பதில் கூறவில்லை. உன்னைத்தான் கேக்குறேன், அது எப்படி சாத்தியம்? நீ சொன்ன பொய்களால என்னுடைய குடும்ப வாழ்க்கையே சின்ன பின்னம் ஆயிடுச்சு தெரியுமா? என் மனைவி உனக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டா தெரியுமா உனக்கு? வேதா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பூமி வியப்போடு கேட்டான். ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி என்றவன் அக்னியை பார்த்தான். அதை பொருட்படுத்தாத வேதா, உன்னதான் கேக்குற மௌனிகா, நீ ஏன் இப்படி ஒரு பெரிய பொய்ய சொன்ன? நான் பொய் சொல்லல வேதா. தலை உயர்த்தி வேதாவை பார்த்தபடி அவள் கூற, அக்னி அதிர்ச்சியோடு வேதாவை பார்த்தாள். அவனது விழிகளும் அக்னியை தழுவி திரும்பியது. உங்க குழந்தைய நான் சுமந்தது உண்மைதான் மௌனிகா, எனக்கு புரியல. உனக்கு எனக்கு அப்படி ஒரு உறவு கிடையாதே. அப்படி ஒரு உறவு கிடையாது. அப்படி ஒரு உறவு இருந்தாதான் உங்க குழந்தைய என்னால சுமக்க முடியுமா? மௌனிகா தலையே சுத்துது. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? வேதா உங்க ஃப்ரெண்ட் சந்தோஷுக்கும் அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுகாசினிக்கும்
குழந்தைங்க இல்ல. அவங்க காலேஜ் டேஸ்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 6 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. 2 பேருக்குமே குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கலான்னு ஆசைப்பட்டு டோனரா ஏன் உதவியை நாடினாங்க. அதே மாதிரிதான் உங்க உதவியையும் நாடி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போதுதான் இன்னொரு டோனர் நீங்கன்னு சொல்லி தெரிய வந்தது. எனக்கு கூட ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அது உங்க குழந்தைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசினேன். அவங்க உதவியை கேட்டேன். அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க டாக்டரும் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னாங்க. அப்படிதான் உங்க அனுமதி இல்லாம உங்க குழந்தைய சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனா என்ன, எனக்கு நடந்த விபத்துல அந்த கரு கலைஞ்சு போச்சு. உங்களை ஏமாத்தி உங்க குழந்தைய நான் சுமந்தது அந்த கடவுளுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். மௌனிகா பேச பேச அக்னிக்கு அதிர்ச்சி. அக்னியை அலட்சியமாகவும் ஏளனமாகவும் பார்த்தான் வேதா. அந்த பார்வையில் தான் எத்தனை கேள்விகள். இப்ப என்னடி சொல்ற என்று அவன் கேட்காமல் கேட்கிறான். மௌனிகா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது பெரிய முட்டாள்தனம். உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாம இருந்தே உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு யார் யாரோ சந்தேகப்படுறாங்க. கடவுள் உனக்கு நல்லதான் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தை மட்டும் பிறந்திருந்தா உனக்கும் எனக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்றவங்க அதுக்கு சாட்சி இந்த குழந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓரப்பார்வையால் அக்னியை பார்த்தபடி அவன் கூற, அவனை தவறாக நினைத்ததை எண்ணி அவள் வருந்தினாலும், நான் இப்பவும் எந்த தப்பும் பண்ணலையே, உங்க மௌனிகா தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அது மட்டுமா, உங்களுக்கு நான் முக்கியமா மௌனிகா முக்கியமானு நான் ஒரு டெஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு உங்க மௌனிகா தானே முக்கியமா போயிட்டா. அவளுக்கு ஆக்சிடென்ட்னு நான் போன் பண்ணி சொன்னதும் தலை தெரிக்க அவளை தேடிதானே ஓடுனீங்க. என்ன பார்க்க வரலையே. ஏன் தப்பு இதுல எதுவுமே இல்ல. தன்னை நியாயப்படுத்தி கொண்டவளுக்கு தொடர்ந்து பேசிய மௌனிகாவின் வார்த்தைகள் இடியாக வந்து இறங்கியது. அந்த ஆக்சிடென்ட்டை எனக்கு ஏற்படுத்தினது என்னுடைய புருஷன் தான், அது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய கார் தான் என்னுடைய ஸ்கூட்டில மோதிச்சு. அவனுடைய பொறாமையால என்ன அப்படி பழி வாங்கிட்டான். ஆனா வேதா, நீங்க மட்டும் சரியான நேரத்துல குணாவை அனுப்பாம இருந்திருந்தா அந்த ரோட்லயே என் உயிர் போயிருக்கும் தெரியுமா? ஆமா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதுவும் சூர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா, என்னுடைய ஸ்கூட்டிய என்னுடைய கணவருடைய கார் மோதி நான் அப்படியே தூக்கி வீசப்படவும் குணா அங்க வந்து சேரவும் சரியா இருந்தது. அப்பவே அந்த செகண்டே என்ன அப்படியே தூக்கி கார்ல போட்டுட்டு சூர்யா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாரு. அது எப்படி வேதா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிய வந்தது? இதையேதான் குணாவும் என்கிட்ட கேட்டான். ஆனா எனக்கு எதுவும் புரியல. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீரியஸா சூர்யா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு போன் வந்தது. ஒரு பொண்ணுதான் எனக்கு போன் பண்ணி சொன்னா. அட, நான் சொன்ன பொய் கடைசியில உண்மை ஆயிடுச்சா? அந்த பொய்யாலதான் இன்னைக்கு மௌனிகா உயிரோட இருக்காளா? அது சரி, மௌனிகாவை காப்பாத்த கார்த்தி போகலனா அவர் ஏன் என்ன தேடி வரல? அக்னிக்கு ஒன்றும் புரியவில்லை. அதுதானே வேதா, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்கீங்க, அது எப்படி? பூமியும் வியப்போடு கேட்டான். ஒருவேளை என் புருஷன் எனக்கு ஆக்சிடென்ட் பண்ண போறது தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தங்க தான் உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னானாலும் யூ ஆர் கிரேட் வேதா. ஆக்சிடென்ட்ல நீங்க சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையில கூட என்ன காப்பாத்தணும்னு குணாவுக்கு போன் பண்ணி குணாவை என்கிட்ட அனுப்பினீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட். ஆக்சிடென்டா? அதிர்ச்சியோடு கேட்டாள் அக்னி. ஆமா அக்னி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு வேதாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. டாக்டர்ஸ் எல்லாம் அவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். 2 மாசம் படுக்கையிலேயே இருந்திருக்காரு. இதெல்லாம் என்கிட்ட குணா தான் சொன்னாரு. அக்னியின் விழிகள் அவளையும் அறியாமல் நிறைந்து வழிந்தது. கண்முன் நிற்கும் வேதா மங்கலாக தெரிகிறான். ஆமா வேதா, உங்களுக்கு தான் பைக் இல்லையே, அப்புறம் எப்படி பைக் ஆக்சிடென்ட்? அலட்சியமாக சிரித்தவன், உனக்கும் எனக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு நம்பி என்னுடைய பொண்டாட்டி எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சா. 1/2 மணி நேரத்துல நான் அவளை போய் சந்திக்காட்டி நிரந்தரமா பிரிஞ்சுடுவோன்னு மிரட்டினான். அவ மேல இருந்த காதல்ல உன்னை குணா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவளை தேடி போனேன். ஆனா என் கெட்ட நேரம் டிராபிக்ல மாட்டிக்கிட்ட. அவ சொன்ன டைம் வேற ஆயிடுச்சு. வழியில தன்னுடைய பைக்ல வந்துட்டு இருந்த என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவனுடைய பைக்கை வாங்கி சந்து பொந்துக்குள்ள எல்லாம் புகுந்து மெயின் ரோட்ல வேகமா ஏறும்போது ஆக்சிடென்ட். அதுவும் அவ வீட்டுக்கு பக்கத்து தெருவுல ஆக்சிடென்ட். இது எதுவும் தெரியாம அம்மா என்ன அம்போன்னு விட்டுட்டு
நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்த எந்த உண்மையும் அவங்களுக்கு தெரியாது. அவன் கூறி முடிக்கவும் அழுதபடியே அவனை கட்டி கொண்ட அக்னி, சாரி கார்த்தி, எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு எனக்கு தெரியல கார்த்தி. உங்களுக்கு நான் முக்கியமா மௌனிகா முக்கியமானு தெரிஞ்சுக்க நான் தான் மௌனிகாவுக்கு ஆக்சிடென்ட்னு பக்கத்து வீட்டு பொண்ணு செல்ல வாங்கி உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அடுத்த செகண்ட் என் போன்ல இருந்து இன்னும் 1/2 மணி நேரத்துல என்ன பார்க்க வராட்டி உங்களை நிரந்தரமா பிரிஞ்சுடுவேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன தேடி வரல. நீங்க என்ன விட்டுட்டு மௌனிகாவை காப்பாத்து போயிட்டீங்கன்னு நினைச்சுதான். அவள் கூறி முடிக்கும் முன் அவளை தன்னிடமிருந்து அகற்றியவன் பலார் என்று கன்னத்தில் ஒரு அறை விட்டான். இப்படிதான் போய் சொல்லுவியாடி? அது மௌனிகாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி இருக்க. நீல ஒரு பொண்ணா? பூமி மௌனிகா இருவரும் திகைத்து போயினர். அக்னி உங்க மனைவியா? இருவரும் வியப்போடு கேட்க, ஆமா, இந்த டீச்சர் அம்மா தான் என் மனைவி. எனக்கும் மௌனிகாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நம்பி இத்தனை நாள் என்னை தவிக்க விட்ட புண்ணியவதி. என்னானாலும் வேதா, நீங்க அக்னி அடிச்சிருக்க கூடாது. அக்னி பொய் சொன்னதால தானே மௌனிகா உயிரை காப்பாத்த முடிஞ்சது. பூமி கூற, ஆனாலும் இவளை என்னால மன்னிக்க முடியாது. இவளை மன்னிக்க நான் தயாரா இல்ல. நான் பண்ணாத தப்புக்கு என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணா அந்த வேதனை என்னன்னு இவளுக்கு தெரியணும். அதை இவளும் அனுபவிக்கணும். அப்பதான் ஏன் வலி இவளுக்கு புரியும் என்று கூறியவன் அவர்களை தாண்டி நடந்தான். தான் செய்த தவறுகள் அனைத்தையும் நினைத்து நினைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள் அக்னி. அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் மௌனிகா. என்ன அக்னி இது? நாம 2 பேரும் சந்திச்சுக்கும் போதே நான் வேதாவோட காதலின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீதான் வேதாவோட மனைவின்னு நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லி இருந்தா இந்த தப்பு எதுவுமே நடந்திருக்காது. சரி, அதை விடு. வேதா இப்ப கோவிச்சுட்டு போயிட்டாரேன்னு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவரால் ரொம்ப நேரம் கோபமா எல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பா அவர் உன்னை தேடி வருவாரு. அதுக்காக நீ பேசாம இருந்துடாத. நீ தான் தப்பு நிறைய பண்ணிருக்க. நீ தான் அவரை தேடி போகணும். அவர் தனியா இருக்கும்போது அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எனக்கு தெரியும். அவரால் ரொம்ப நேரம் என் மேல் கோபமா இருக்க முடியாது. கண்டிப்பா அவரை தேடி போவேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். குட். சரி, அழாத. கண்ணை தொடச்சுக்க. இனி நான் பூமியோட இந்த காட்டை சுத்தி பாக்குறேன். நீ போய் உன் வேதாவை சமாதானப்படுத்து. அவளை வேதாவின் பின்னால் அனுப்பிவிட்டு பூமியோடு நடந்தாள் மௌனிகா. பகுதி 27 நிறைவடைந்தது. பகுதி 28 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.